விமான விபத்து ஏற்படுவதற்கு எப்போதும் இந்த 5 விஷயங்களில் ஒன்றுதான் காரணமாக இருக்குமாம். இன்று இந்தியா முழுவதும் ஏர் இந்திய விமானத்தின் விபத்துதான் பேசுபொருளாக உள்ளது. நேற்று அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 1:17 புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானம் சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே குஜராத்தில் உள்ள மெகானி பகுதியில் விமானம் மோதி விபத்துக்கு உள்ளானது. விபத்து நடந்த சிறிது நேரத்திலேயே விபத்து குறித்த தகவல்களை சேகரித்து வருவதாக ஏர் இந்தியா ஒரு அறிக்கையை வெளியிட்டது. விபத்து நடந்த நேரத்தில் விமானத்தில் 300 பேர் பயணிக்கக்கூடிய திறன் கொண்டதாகவும் விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாகவும் ஆரம்ப அறிக்கை தெரிவிக்கிறது. அகமதாபாத் லண்டன் நீண்ட பயணம் என்பதால் விமானத்தில் அதிக எரிபொருள் நிரப்பப்பட்டிருந்தது. இது வெடிப்பின் தீவிரத்தையும் விபத்துக்குப் பிறகு ஏற்பட்ட தீயையும் அதிகரிக்க வழிவகுத்தது. இந்த விபத்தில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்துள்ளதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. விமான விபத்துகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? பயணிகள் விமான விபத்துகளுக்கான காரணங்களை கண்டறிவது மிகவும் கடினம், ஏனெனில் ஒரு நிகழ்வு மற்றொன்றிலிருந்து வேறுபட்டிருக்கலாம். இருப்பினும் இதுபற்றி நடத்தப்பட்ட ஆய்வில் பயணிகள் விமானம் விபத்தில் சிக்குவதற்கான பொதுவான காரணங்கள் என்னென்ன என்று விளக்கப்பட்டுள்ளது. அவை என்னென்ன என்று மேற்கொண்டு பார்க்கலாம். விமானியின் தவறு. நவீன விமானங்கள் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டவை மற்றும் நம்பகமானவை என்றாலும் மனித தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளது என்பதை மறுக்க முடியாது. விமானத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் விமானிகள் விமானத்தை தீவிரமாக இயக்குவதால் தவறுகள் நடக்க பல வாய்ப்புகள் உள்ளன. பிளேன் crashinfo.com பகிர்ந்துள்ள பதிவு புள்ளி விவரங்களின்படி 50% வணிக விமான விபத்துகளுக்கு விமானியின் தவறே காரணமாக உள்ளது. விமானி முக்கியமான ஃபிளைட் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் எபிஎம்சி சரியாக புரோகிராம் செய்ய தவறினாலோ அல்லது தூக்கத் தேவையான எரிபொருளை தவறாக கணக்கிட்டாலோ ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். விமானங்கள் எவ்வளவு தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறியிருந்தாலும் விமானி தவறு செய்யும் போது அதை தடுக்க முடியாது. இயந்திரக் கோளாறு. பயணிகள் விமான விபத்துகளில் 20%த்திற்கு இயந்திரக் கோளாறுதான் காரணம் என்று நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். விமானத்தின் இயந்திரங்கள் திடீர் செயலிழப்புகளை சந்தித்து பேரழிவு தரும் விமான விபத்துக்கு வழிவகுத்த பல சம்பவங்கள் உள்ளன. கடுமையான வானிலை. மோசமான வானிலை விமான விபத்துகளில் சுமார் 10%த்திற்கு காரணமாக உள்ளது. கைரோஸ்கோபிக் திசைக்காட்டிகள், செயற்கைக்கோள் வழிசெலுத்தல் மற்றும் வானிலை தரவு இணைப்புகள் போன்ற ஏராளமான மின்னணு உதவிகள் இருந்தபோதிலும் புயல்கள், பனி மற்றும் மூடுபனி ஆகியவற்றால் விமானம் விபத்தில் சிக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் இப்போது நடந்துள்ள விமான விபத்துக்கு மோசமான வானிலை காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. சதித்திட்டங்கள். விமான இழப்புகளில் சுமார் 10% நாசவேலைகளால் ஏற்படுகின்றன. உண்மையில் வணிக விமானங்களுக்கு நாசவேலையால் ஏற்படும் ஆபத்து நாம் நம்புவதை விட மிகக் குறைவு. இருப்பினும் விமான வரலாற்றில் நாசவேலை செய்பவர்களால் அதிர்ச்சியூட்டும் பல தாக்குதல்கள் நடந்துள்ளன. இதற்கு ஒரு முக்கிய உதாரணம் ஒசாமா பின்லேடனின் தலைமையில் அல்-குய்தாவால் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட 9/11 பயங்கரவாத தாக்குதல் ஆகும். பிற மனித தவறுகள். விமான போக்குவரத்து வல்லுநர்கள் பொதுவாக மீதமுள்ள இழப்புகளுக்கு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள், சரக்கு ஏற்றுபவர்கள் அல்லது பராமரிப்பு பொறியாளர்கள் செய்த தவறுகள் போன்ற பிற வகையான மனித தவறுகளை காரணமாக கூறுகிறார்கள். சில நேரங்களில் நீண்ட ஷிப்டுகளில் பணிபுரியும் பராமரிப்பு பொறியாளர்கள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தவறுகளை செய்யலாம். வியாழக்கிழமை அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் போயிங்கின் தொழில்நுட்ப குழுவுடன் சேர்ந்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் DGCA முறையான விசாரணையை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கட்டமாக எரிபொருள் சுமை விபத்தை மோசமாக்கியிருக்கலாம் மற்றும் மீட்பு முயற்சிகளை சிக்கலாக்கியிருக்கலாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.